சிறுவாபுரி முருகன் கோயிலுக்கு ஹரோஹரா. எல்லாருமே வந்து ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு பிளான் போட்டு போவோம். கண்டிப்பாக அது ஆக்சுவலாக உண்மை தான். பிளான் போடுவோம், கண்டிப்பாக ஸ்கிப் ஆகாமல் இருக்காது. ஒவ்வொருத்தவங்க வந்து ஒரு இடத்துக்கு போகணுன்னு நினைப்பாங்க, ஸோ அது அப்படியே ஸ்கிப் ஆகும். கோயிலுக்கு போகணுன்னு நினைப்பாங்க, அப்படியே ஸ்கிப் ஆகும். நாங்கள் அன்எக்ஸ்பெக்டடாக வந்து ஒரு பிளானிங்கே இல்லாமல் போன கோயில் தான் சிறுவாபுரி. நான் சென்னை வந்து 1 இயர் ஆச்சு. ஸோ அந்த 1 இயரில் வந்து நான் முருகன் கோயிலுக்குங்கிறது நான் போனது கிடையாது. எங்கள் நியர்பையில் முருகன் கோயில் இருக்குது, ஸோ அங்கே நான் போயிருக்கேன். ஸோ வந்து இப்போ இதுநாள் வரைக்கும் எனக்கு ஆக்சுவலாக இப்போ கொஞ்சம் குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் தான் எனக்கு சிறுவாபுரி முருகன் கோயில் இருக்குது. நான் இன்னும் போனதும் கிடையாது, எனக்கு தோணுனது கூட கிடையாது. அன்எக்ஸ்பெக்டடாக போன இடம் தான் சிறுவாபுரி முருகன் கோயில். அந்த கோயிலுக்கு போனால் வந்து என்ன நினச்சி வேண்டிட்டு வந்தாலும் கண்டிப்பாக நடக்கும் தான் நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ எல்லாருக்கும் ஒரு வேண்டுதல் இருக்கும். முருகா எதுவுமே நல்லா இருப்போம், ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்து நமக்கு ஒரு தடங்கலாக இருக்கும். தடங்கல் விட வந்து ஒரு குறையாக இருக்க மாதிரியே ஒரு ஃபீல் ஆகும். எல்லார் லைஃப்லேயுமே அது நடக்கிறது தான். எல்லாருக்கும் ஒரு குறை இருக்கும்ல, அந்த மாதிரி தான். ஸோ வந்து நான் அன்எக்ஸ்பெக்டடாக வந்து நான் சிறுவாபுரி முருகன் கோயிலுக்கு போனது தான். ஆக்சுவலாக செம்ம பிளெஸ்ஸிங்கு. அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் ரொம்ப எப்படி சொல்கிறேன்னா ஒரு ஹாப்பி ஃபீல் வருது. ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்தால் ஒரு மன திருப்தி இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி ஃபீல் தான் எனக்கு அந்த கோயிலுக்கு கிடச்சது. அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஸோ போகும்போதே ஒரு டிவைன் தான். எனக்கு ஒரு சரியான நான் முருகன் டிவோட்டிங்க. ப்ராமிஸாக சொல்கிறேன், நான் ரொம்ப பிடிக்கும் எனக்கு முருகரை. ரொம்ப வருஷமாக கிடையாது, ஜஸ்ட்டு இந்த குறிப்பிட்ட வருஷத்தில் தான் 1 ஆர் 2 இயர்ஸில் தான் நான் அந்த முருகன் வந்து ரொம்ப வந்து ஈர்ப்பாயிட்டு அந்த மாதிரி. ஸோ வந்து என்ன நினச்சி வேணுனாலும் முருகன் கொடுப்பாரு. எனக்கும் ஒரு வேண்டுதல் இருக்குது, எல்லாருக்கும் ஒரு வேண்டுதல் இருக்கும். ஸோ எனக்கும் ஒரு வேண்டுதல் இருக்குது. ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போயிருக்கோம். கண்டிப்பாக திரும்பவும் அழைப்பார் முருகர். ஸோ கண்டிப்பாக முருகன் கொடுப்பார், நம்பிக்கை இருக்குது. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது என்ன காரணம்னு உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். பாய்.